வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஏப்ரல் 12 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே உயிர் அறிவு பற்றி பேசுகிறார். உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று பாடுவார்கள். அந்த உயிர் அறிவு என்பது, உயிர் என்பது ஸ்பிரிட், அறிவு என்பது நாலெட்ஜ், இரண்டையும் சேர்த்தால் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்பதாகும். அப்படி ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் என்பது யாராருக்கு வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் உள்ள பொறுப்புடைய தலைவர்கள் எல்லாருக்கும் வேண்டும். பொறுப்புடைய தலைவர்கள் யார் யார்? அரசியல் தலைவர்கள், பொருளாதார தலைவர்கள், விஞ்ஞான தலைவர்கள், விஞ்ஞானிகள், சமய தலைவர்கள், இப்படி எல்லோருக்கும் இந்த ஆன்மீக அறிவு, அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜ், அதாவது உயிரறிவு ஊட்டப்பட வேண்டும். உயிரறிவு என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆன்மீகத்தில் இருக்கிறேன் என்று கேட்டால் சொல்லுவார்கள், ஆன்மீகத்தில் இருக்கிறேன் என்பது வெறும் உடை மாற்றத்தாலும் குறியீடுகளாலும் வருவது அல்ல, உண்மையில் உளமாற்றத்தால், மனமாற்றத்தால் வருவது என்பதனாலே அருள் தந்தை அவர்கள் தருகிற விளக்கம் மிக சரியாக எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும். உடல் இருக்கிறது, அந்த உடலிலே உயிர் இருக்கிறது. அந்த உயிர் எப்படி வந்ததென்றால், உயிர் என்பது அணுக்களின் ஒன்றுதான். அணுக்களின் கூட்டாக இருக்கிற பஞ்ச பௌதிக பொருட்கள் தான் உடலாக இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே இந்த பஞ்ச பௌதிக பொருட்களின் ஒன்றாக இருக்கக்கூடிய உயிர் அல்லது விண் தான் உயிராக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த உயிர் அல்லது விண் எங்கிருந்து வந்தது என்றால், எல்லாம் வல்ல இறை ஆற்றல் அது இயக்கம் பெறுகிற போது விண்ணாக வந்து அதுவே பஞ்ச பௌதிக பொருட்களாகி, அதுவே பருப்பொருட்களிலும் காண்கிற உயிர்களிலே எல்லாவற்றிலும் அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்று காந்த ஆற்றலாகவும் இருந்து கொண்டு கடைசியாக அதுவே மனமாகவும் மாறி இருக்கிறது என்கிற உண்மையை தெரியும் போது மனிதர்கள் என்ன உணர்வார்கள் என்றால், உண்மையிலே உயிரறிவு பெற்றார்கள் என்றால் என்ன உணர்வார்கள் என்றால், சக மனிதர்கள் எல்லாம் அந்த இறையாற்றலின் பிம்பங்கள் தான், அல்லது அது முழுமை என்றால் இறையாற்றல், இங்கே இருக்கிற அத்துணை பேரும் அதனுடைய பின்னங்கள் என்பதை அறிந்து எல்லோருக்கும் இன்பமே நன்மையே செய்ய வேண்டும் என்கிற அந்த ஒரு குறிக்கோளோடு செயல்படுவார்கள். அதனால்தான் அருள் தந்தைவர்கள் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்று அழகாக பாடுகிறார் என்கிற அந்த செய்தியை சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.